எனக்கு அன்பார்ந்த பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வேத வசனம் ஏசாயா 41:10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பிரியமானவர்களே, யாரெல்லாம் இந்த வருஷத்தில் கடைசி மாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், இன்னும் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் எதுவுமே எங்கள் வாழ்க்கையில் நடக்கலையே நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்தா நிச்சயம் வாக்கு மாறாத தேவன் அவர். மனுஷன் சொல்லிட்டு கைவிடலாம், மனுஷன் பொய் சொல்லிட்டு மனம் மாறலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் யாரும் பயப்பட வேணாம். கர்த்தர் வாக்கு கொடுத்தா கண்டிப்பாக நிறைவேற்றார், வல்லவராக இருக்கிறார். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் இந்த வசனத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் காதில் இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ, ஒவ்வொருடைய பயத்தையும் ஆண்டவரே, திகிலையும், யாரெல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, அவங்க பயத்தை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. அவங்களுக்கு எல்லாம் சமாதானத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க. யாரெல்லாம் எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் நீ தகப்பனும் தாயுமாக இருந்து அவங்களை ஆறுதல் படுத்துங்க. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.